சிவகார்த்திகேயன் தலையெழுத்தை மாற்றிய முருகன் கோவில் எது என்று தெரியுமா? குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரனுக்கு கோவில் இருக்கும். ஆனால் அந்த குமரனுக்கே பிடித்து கோவில் என்றால் அது வயலூர் முருகன் கோவில். திருச்சியில் இருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது வயலூர். என்னதான் இந்த கோவில் ஒரு சிவாலயமாக இருந்தாலும் இங்கிருக்கும் முருகனுக்கு தனி சிறப்பு உண்டு. திருமண தடை, தொழில் மேம்பட மற்றும் சகல விதமான தோஷங்களை போக்கும் ஸ்தலமாக அறியப்படுகிறது. உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய், மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய், உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய், அருள்வாய் குகனே என்று பாடி முருகனை வேண்டினால் கஷ்டங்கள் பறந்தோடும். அருணகிரிநாதரும் வயலூர்ல நிறைய பாடல்கள் எழுதியிருக்காரு. கும்பாபிஷேகம் முடிஞ்சு கொஞ்ச நாளில் 10 நாள் இருக்கும். நான் இந்த கோவிலுக்கு போய் நான் தரிசனம் பண்ணுறதுக்கு இறைவன் எனக்கு ஒரு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றி சொல்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த கோவிலுக்கு நான் 20 வருஷம் முன்னாடி போயிருக்கேன். திருச்சியில் நான் ஒரு டிராஃபிக் டியூட்டி பார்க்கும்போது அங்கே டியூட்டி முடிச்சுட்டு நான் இந்த கோவிலுக்கு வந்து நான் வழிபாடு செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் இந்த வயலூர் முருகனை பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. வெள்ளி மயிலேறி வேலன் வருவதை நெஞ்சம் காணுதே. இந்த வரிகளுக்கு அர்த்தம் எங்கடான்னு தேடிட்டே இருந்தேன். இந்த கோவிலில் பார்க்கும்போது தான் அந்த வெள்ளி மயில் வாகனத்தை பார்த்த உடனே அதுக்கான அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். வெள்ளி மயில் ஏறி வேலன் வரக்கூடிய அற்புதமான காட்சிகள் ஒவ்வொருத்தரும் பார்க்கறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். கோவிலுக்குள்ளேயே ஒரு மரம் வந்து ரொம்ப அழகாக அதை வெட்டாமல் அதன் போக்கிலேயே விட்டுட்டு அந்த கோவிலில் அமைச்சிருந்தது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். மனசுக்கு ரொம்ப அமைதியான ஒரு இடத்துல கொஞ்சம் நேரம் உட்காந்து அமைதியாக தியானம் பண்ணிவிட்டு அங்கேருந்து நான் கிளம்பிட்டேன். நீங்கள் வயலூர் முருகன் கோவில் இதுக்கு முன்னாடி போயிருந்தீங்கன்னா அதை பற்றின அனுபவங்களை எங்களோட பகிர்ந்துக்கோங்க. இல்லை இதுக்கப்புறம் போக போகிறீங்க அப்படின்னாலும் போயிட்டு முருகனை பார்த்துட்டு உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய ஆசைகள் எல்லாத்தையும் அவர்கிட்ட கொண்டு போய் வச்சுட்டு, நீ பார்த்துக்க அப்பா, நீ தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாத்தையும் அந்த முருகப்பெருமான் அருளால் எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கிறதுக்கு நானும் வேண்டிக்கிறேன். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி. அடுத்து வேற ஒரு கோவிலிருந்து உங்களை சந்திக்கிறேன். இப்போ நான் போயிட்டு வரேன். டாடா.